வேலுநாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுரத்துடைய இளவரசி. அவங்கள வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க, வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆங்கிலேயர்களுக்கும் சிவகங்கைக்கும் போர் வருது. அப்போ ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பர்ன்ஜோர் ஆங்கிலேயர்கள் சார்பாக அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கம்பெனி படையும் இணைஞ்சு காளையார் கோயிலை அரண்மனையை தாக்குறாங்க. அந்த காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. அப்போ தன்னோட மகளை கூட்டிகிட்டு தப்பிச்சு போகிறாங்க வேலுநாச்சியார். கோபால் நாயக்கருடைய பாதுகாப்பில் இருக்காங்க. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வந்து அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்போ திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அப்படிங்கிறது தான் விடை. ஹைதர் அலியை வந்து என்ன தொடர்பு அப்படின்னா, அவங்கக்கிட்ட படை உதவி கேட்டிருப்பாங்க. கட்டபொம்மன் அதுக்கு பின்னாடி தான் புரட்சியில் ஈடுபடுறாரு. குயிலி வந்து அவங்களுக்குரிய நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவங்க, உடையாள் அப்படிங்கிற பெண் பிரிவோட தலைமையை வச்சவங்க, ஆயுத கிடங்கில் தன்னைத்தானே தீ வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்கை அழித்தவங்க. ஸோ அதுதான் தொடர்பு. இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நவம்பரில் கேட்ட கொஸ்டின். சிலபஸில் பகுதி 6 தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடில் ஆங்கிலேயருக்கு அதற்கான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அவங்க வருவாங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 70வது பக்கம் 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடம் பேரே அதுதான். 10th சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கும்.